இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வெயில் காலம் முடிஞ்சு என்ன வருது, மழை காலம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லையும் தேவன் வந்து நமக்கு சில சீசன்ஸ் அவர் வச்சிருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன சீசன்? பூத்து குலுங்குகிற சீசன். அதுக்கப்புறம் காய்க்கிற ஒரு சீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலன்களால் பழமா பழுத்து பழமுதிர் சோலையா மாறுகிற ஒரு நாட்களாக அது இருக்கிறது. ஆமென். There is season for everything. முதல்ல வந்து விதைக்கிற ஒரு காலமாக தான் இருக்கும். ஆனால் நீ அந்த நேரம் சில நேரம் விதைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க மாதிரி இருக்கும். இல்லை விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அறுவடைங்கிற ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எல்லாமே கழிப்பா மாற ஆரம்பிச்சிடும். உங்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. நீங்க கனி தருகிற காலம்னு ஒன்று இருக்குது. உங்களை தேவன் உயர்த்துகிற காலம்னு ஒன்று இருக்குது. நான் அப்படி இவர் கீழேயே இருக்கிறேன்னா கீழேயே இருந்துருவேன்னா கீழேயே இருக்க மாட்டேங்க. ஏற்ற காலங்களில் அவர் உங்களை உயர்த்துவார். The promotion is promotionனால உங்களுக்கு இருக்குதுங்க. கனவுகள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு காலம். ஆமென். விதைச்சதெல்லாம் அறுக்கிற ஒரு காலம். ஆமென். கடவுள் தம் வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காலம். நீங்க பண்ண செயல், நீங்க பண்ணின ஜெபம், நீங்கள் எடுத்த முயற்சி வீணா போகல. அது ஒரு ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்குது. அது குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்ற வார்த்தையின்படியாக, ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்கிற வார்த்தையின்படியாக தேவனுடைய சீசன் உங்க வாழ்க்கையில வெளிப்படுக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சோர்ந்தே போகாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சீசன் இருக்குது. அவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 35வது ஏசாயா 35 1ஆம் தேதி அன்றைக்கு நாம் வார்த்தைகளை தியானித்தோம். அதுதான் இந்த மந்த்துக்கான ப்ராமிஸ், வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்ணோம், தியானித்தோம். அதில் அநேக காரியங்கள் நம்ம படித்தோம். உமன்ஸ் மீட்டிங்கில் கூட அதை பற்றி நிறைய என்ன பண்ணோம், தியானங்களை நாம் செய்தோம். தேவன் வந்து எப்படி ஒரு புது சீசனுக்குள்ள நம்ம வாழ்க்கையை அவர் கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நியூ சீசன். ஆமென். இப்போ சொல்றாங்க இல்லையா, ஒரு வெயில் காலம் முடிஞ்சு என்ன வருது, மழை காலம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லையும் தேவன் வந்து நமக்கு சில சீசன்ஸ் அவர் வச்சிருக்கிறார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா, சங்கீதம் 1 இருக்குதா? தன் காலத்தில், எல்லாம் சொல்லுங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். பாருங்களேன், கனி தர்றதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. கரெக்டா? இப்போ பாருங்களேன், சில பேர் வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, வார்த்தையும் பிரசன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. வர 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 திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன சீசன்? பூத்து குலுங்குகிற சீசன். அதுக்கப்புறம் காய்க்கிற ஒரு சீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலன்களால் பழமா பழுத்து பழமுதிர் சோலையா மாறுகிற ஒரு நாட்களாக அது இருக்கிறது. ஆமென். There is season for everything. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சீசன், ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, எனக்காக தேவன் ஒரு சீசனை வச்சிருக்கிறார். நல்லா சொல்லுங்க, எனக்காக ஒரு சீசனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், உங்களுக்காக ஒரு சீசனை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதாவது நீங்கள் கனி தருகிற காலம்னு ஒண்ணு உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். முதல்ல விதைக்கிற ஒரு காலமா தான் இருக்கும். ஆனா நீ அந்த நேரம் சில நேரம் விதைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மாதிரி இருக்கும். இல்ல விதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அறுவடைங்கிற ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எல்லாமே களிப்பா மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். அறுவடை புரிஞ்சா விதைப்பு கூட களிப்பா தான் இருக்கும். கண்ணீரோடு விதைக்கிறவன்னா அழுதுகிட்டே விதைக்கணும்லாம் கிடையாது. அறிவுள்ள போட்டுக்கு போறதாரு, அதனால அழுதுட்டு கொடுப்போம். அறுவடையை பற்றிய வெளிப்பாடு இருக்கிறவர்கள் அழுது கொண்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆமென். பாருங்க, நான் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எத்தனையோ மக்களுக்கு எங்கேயோ எல்லாம் போய் அங்கங்கே டீச் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதை நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பலனே இல்லாமல் இருந்த ஒரு நாளெல்லாம் முடிஞ்சு போய் திடீர்னு பார்த்தா எங்கே போனாலும் பலன் வர்ற மாதிரி ஒரு சீசனை ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அது வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ராஜ்யத்தில் மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது என்ன தெரியுமா? அன்எண்டிங் சீசன் ஆகிடுது. ஒரு முறை அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா போய்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருதாரு. ஹல்லேலூயா. நேற்றுக்கெல்லாம் பாருங்க, நாங்கள் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்தா பாக்கெட்டும் நிறைஞ்சிடுச்சு. சில பேர் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் சொல்லன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன். கீழே இங்கே எல்லாமே நிறைஞ்சிடுச்சு. டிக்கியும் நிறைஞ்சிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? எல்லா வகையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸால் அப்படியே டிக்கியெல்லாம் நிரப்பிட்டாங்க. அப்புறம் திறந்து இங்கே எல்லாருக்கும் பரிமாறுறது தான். ஆமென். இன்னைக்கு கால் நிறைய பாருங்க, பேரே தெரியல அந்த மாதிரியான பழங்கள். பெரிய பெரிய முருங்கைக்காலாம் அவ்வளவு. சில நேரம் பார்த்தீங்கன்னா சில வில்லேஜுக்கெலாம் நான் போயிட்டு வரேன். வில்லேஜ் பிரதர் அப்படிம்பாங்க, கிராம ஊழியங்க அப்படிம்பாங்க. ஆனால் நான் அப்படி மாதிரி பார்த்ததே இல்லை. கிராமத்துக்கு போயிட்டு வரும்போதும் நிறைஞ்சு தான் ஆண்டவர் வெளியில் கொண்டு வருவார். ஆமென். இது எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை. பாருங்களேன், ஒன்றும் இருக்காது. கிராமத்தில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. ஆனால் இல்லை கடவுள் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் எங்கே போனாலும் எனக்கு சீசன் இருக்கும். ஆமென். அப்போ பார்த்தா நிறைஞ்சு இருக்குது, எடுத்து கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. நிரப்பி தான் தேவன் என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். ஆமென். வேற மாதிரியான காரியங்களால் நிரப்புகிறார். சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்புகிறார். கோயம்புத்தூருக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்க இந்த கிரானைட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. வண்டியில் இதெல்லாமும் தூக்கி கொண்டு வர்றாங்க. பார்த்தா வண்டியில் இடம் பார்த்தல பாஸ். அப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த சப்பாத்தி கல், இந்த பாருங்க, இது எல்லாமே அங்கேருந்து வந்துச்சு தான். இந்த தண்ணி வைக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் தூக்கி வச்ச முடிஞ்சது. ஜவஹர் விவரமாக சொன்னாப்புல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லாரி அனுப்புகிறோம் அப்படின்னு. அடுத்த முறை வரும்போது லாரியோட வந்துடுறோம். எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பாருங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதுனால எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. எத்தனை பேர் கவனிச்சிங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுவுமே நடக்காத மாதிரி தெரிகிறதுனால எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அந்த ஃபீலிங் இல்லையே பிரதர். யூ ஆர் ஃபீல் இட் ஆர் நாட். நீங்க விதைச்ச விதை அங்க உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு, உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு, உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு, உள்ள வந்துகிட்டே இருக்குது, உள்ள அது மெருகு ஏறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் கால டப்புன்னு அது முளைச்சு வெளியில 2 இலையோட அது நிக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எதுவும் வீணா போகாது. எனக்காக ஒரு சீசனை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am waiting for my season. ஆமென். அது ஒரு குறித்த காலத்திற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது போய் சொல்லாது. ஆமென். அது தாமதித்தாலும் நீ காத்துரு, அது வரும். ஆபகுக்குல படிக்கிறோம், ஆபகுக்கு 2ல படிக்கிறோம். என்னையும் பார்க்குறான் பாருங்க, இங்க போடுறா.
அவன் இதுக்குள்ள சீசன் ஆயிட்டான், நம்ம சீசன் எப்போ வரும் அப்படின்னு. உன் சீசன் வந்துடுச்சுடா, கவலைப்படாதடா. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆட்களுக்கு பூரா எது பிரச்சனை பாருங்க, எல்லாம் கேமரா எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க ஆமா பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. கேமராமேனுங்கிறதே மறந்துடுறாங்க. அது ஒரு நல்ல பிரச்சனை தான், இருந்தாலும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. தேவன் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ எல்லாம் சொல்லுங்க சீசன். இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சில காரியங்களை செய்ய முடியும். பாருங்க, அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. ஆபகுக் 2:3, குறித்த காலத்துக்கு, எல்லாம் சொல்லுங்க குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும். அதாவது தாமதித்தாலும் இதுல போட்டிருக்குது, கரெக்டா போய் படிச்சா அது எப்படி வருதுன்னா, தாமதிப்பது போல் தோன்றினாலும் அப்படி வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? தாமதிப்பது போல தெரிஞ்சாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்கன்னா உங்க காலம்னு ஒன்று வச்சிருப்பாரு, அப்போ அவர் உங்களை உயர்த்திடுவாரு மேல. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் பேதுருல நாம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னா, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி. எல்லாம் சொல்லுங்க ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி. பீட்டர்ல இருக்குது, பேதுருல இந்த வசனம் இருக்குது இல்லையா? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு இருக்குது. ஆமென். அப்பனா என்ன, உங்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலம்னு ஒன்று இருக்குது, நீங்க கனி தருகிற காலம்னு ஒன்று இருக்குது, உங்களை தேவன் உயர்த்துகிற காலம்னு ஒன்று இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் காலம் வந்துடுச்சு. ஆமென், ஆமென். தேவனுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு காரியங்களை பண்றவங்களா இருப்பீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சீசனை தேவன் வச்சிருப்பாரு. அல்லேலூயா, ஆமென். சிலது பாருங்க, படிப்பு இந்த மாதிரி முன்னேற்றம் இந்த மாதிரி இதில் அக்கறையை செலுத்தாதுகள், அப்படியே டைம் எல்லாம் வீணாக்கிடும். அப்புறம் வாலிப நாட்களில் ஒரு நல்ல இதுன்னு வரும்பொழுது அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சிலது பாருங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க, கடவுளை தேடுறதுல, புத்தகங்களை படிக்கிறதுல, இதெல்லாம் கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனை தேவன் வச்சிருப்பாரு. அந்த சீசனில் மிகப்பெரிய அறுவடையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் என் கூட காரில் வந்துட்டு இருந்தார். அவர் நிறைய கேட்டுட்டு இருந்தார். கேட்கும்போது கேட்டார், நீங்கள் நிறைய படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ நேரம் படிப்பீங்க, எவ்வளோ புக்ஸ் படிப்பீங்க, என்னெல்லாம் படிப்பீங்க அப்படி கேட்டே வந்தார். அப்போ நான் சொன்னேன், இப்போ நான் கொஞ்சம் படிக்கிறது கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய நேரங்கள் எனக்கு தேவைப்படுது. ஆனாலும் நான் அதை பண்ணுறேன். வாரம் ஒரு புக்காவது ஒரு வாரத்துக்கு நான் படிக்கிறேன். வருஷத்துக்கு 52 புக்கு என்ன பண்ணுறேன், நான் படிக்கிறேன். முன்னாடி அப்படி கிடையாது, இன்னும் தீவிரமாக படித்த நாட்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில வருஷங்கள் தேவன் எனக்கு கொடுத்துருந்தா இதுக்கு முன்னாடியே, அந்த நேரங்களில் ஊழியமே இருக்காது, யாருக்கும் நம்மளை தெரியவே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்காக ஒரு சீசனை நான் வச்சுருக்கிறேன், அதுக்காக நீ வெயிட் பண்ணு, அதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ நான் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, சீக்கிரமாக நான் நிறைய தலைவர்களுக்கு பேசுவேன், பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போவேன். கடவுள் இந்த டயத்தை நல்லா என்னை ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. பிசாசு என்ன சொன்னான்னா, இது உனக்கு சோர்வின் நேரம், உனக்கு யாருக்குமே உன்னை தெரியல, இது நீ கவலைப்படணும், கண்ணீர் விடணும், பாரு நீ என்ன ஒரு பிரபலியமான ஒரு ஊழியக்காரருடைய பையனா பெருசாகிறதுக்கு, இல்லை உங்கள் அப்பா பாஸ்டரா, நீ வந்து ஏதாவது டக்குன்னு ஏதாவது நடந்ததுக்கு, இல்லை உன் பின்னணி ஏதாவது இருக்குதா, ஒன்றுமே இல்லையே, இப்படி தான் பிசாசு மைண்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னென்னா, இல்லை ஒரு சீசன் நான் உனக்காக வச்சிருக்கிறேன். இதுதான் அவர் கொடுத்துட்டே இருந்தார். இது கொடுத்ததுனால அந்த நேரங்களில் உட்கார்ந்து நான் நிறைய படித்தேன் பாருங்க. இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இப்போ அதன் பலனை எல்லாம் அனுபவிப்பதற்கு தான் தேவன் நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மலேசியா லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸில் நான் பேச போகும்போது சட்டநாதன் வந்து கேட்டான், அண்ணே
என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க, அதுக்கு என்ன ரெடி பண்ண போகிறீங்கன்னா, அதாவது அவன் வந்து கொஞ்சம் அந்த பிடிஎஃப் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பான். சில புக்ஸ் சொல்லுவேன், நல்லா டவுன்லோட் பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுவான் பாருங்கள், அதனால் கொஞ்சம் எடுத்து கொடுப்பான். அப்போ நான் சொன்னேன், இந்த முறை நான் மலேசியாவில் என்ன பேச போகிறேங்கிறதுக்கு நான் என்ன ரெடி பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் எனக்கு சொன்ன ஆயத்தங்கள் என் இருதயத்தில் இருக்கிறது, அதை போய் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக தேவன் ஒரு சீசனை வச்சிருக்கிறாருங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குன்னா இப்ப சோம்பேறியா இருக்க மாட்டீங்க, இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கண்டிப்பா தெரியும், ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அதற்கான காரியங்கள் வரும், அன்னைக்கு அதனுடைய காரியங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னாரு, 10 வருஷங்களுக்கு முன்னாடியே போய் ஜான் சி மேக்ஸ்வெல்லுடைய லீடர்ஷிப் புக்ஸை வாங்கி நான் படிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அப்போமே 2000 ரூபா ஒரு புக்குடைய விலை. அப்போ 2000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் பாருங்க. ஒரு மாத சம்பளத்தில் பாதி கொடுத்தாதான் புக்கு வாங்க முடியும். அப்படி கொடுத்து அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அது கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்தது. அப்போல்லாம் அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசினாரு. குறித்த காலத்துக்காக அது வைக்கப்பட்டிருக்குது, தாமதிப்பது மாதிரி தெரியும், தாமதெல்லாம் கிடையாது. விதை வந்து செத்து போகலை, விதை ஒரு ப்ராசஸில் போயிட்டு இருக்குது. நீங்க பண்ண செயல், நீங்க பண்ணின ஜெபம், நீங்கள் எடுத்த முயற்சி வீணா போகல, அது ஒரு ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்குது. அது குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்ற வார்த்தையின்படியாக, ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்கிற வார்த்தையின்படியாக தேவனுடைய சீசன் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது, நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நான் சொல்றேன், சில பேருடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புதிய சீசனுடைய மாசமா, ஒரு புதிய சீசனை நீங்க பார்க்கிற மாதமாய், புதிய அறுவடைகளை பார்க்கிற மாதங்களாய், வெகு நாளாய் காத்திருந்து வெகு நாளாய் விதைத்ததனுடைய பலனை அறுக்கிற மாதமாய் உங்களுக்கு மாறும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, என்னைக்குமே இந்த தரிசனத்தை முன்னாடி வச்சு கர்த்தருக்கு அதுக்கு பலன் தராருன்னு நினைக்கிற ஆளை நீங்க சோம்பேறியை பார்க்கவே மாட்டீங்க. அவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பார். என்ன இப்போ என்ன எவ்வளோ சுறுசுறுப்பு? இல்லை, இன்னும் 1 வருஷத்தில் நடக்க போகுது, இன்னும் 6 மாசத்துல நடக்க போகுது. ஆமென். அதுக்கான வேலையை இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அவங்களுக்கு அது விளங்காது பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கிறது எல்லாருக்கும் விளங்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு ரொம்ப கவலையாயிடும், நான் என்ன பண்றேங்கிறது என் வீட்டுக்காரி கூட விளங்க மாட்டுக்கு, இல்லை என் வீட்டையாவு கூட விளங்க மாட்டுக்கு அப்படிங்க. கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் அது புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளிப்படும் பொழுது எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிகிற நாள் வருது. யோசேப்பின் கனவை யாக்கோபு கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹலோ. ஆனால் யாக்கோபே அவனே கனவு தரிசனம்லாம் பார்த்தவன். ஏன் நீலாம் பார்த்துட்டு தானே வந்தான், தேவதூதர்கள் பார்த்தவன், எல்லாம் பார்த்தவன். ஆனால் இது என்னை விட ரொம்ப பெருசா இருக்க. மாமனாட்டிலிருந்து காப்பாற்றுவாரு, ஓகே, மன்னனாக்குவாரா? இவன் மாமனார் அளவுக்கு தான் பார்த்துருக்கிறான், ஆனா இவன் பிள்ளை வேற லெவல்ல பாக்குது. நான் சொல்றேன், சில பேருக்கு உங்க கனவு புரியாது, சில பேருக்கு உங்க திட்டத்தை சொன்னா அவங்களுக்கு விளங்கிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுல தான் அவங்க பார்ப்பாங்க. அவர்களும் அறியாததை தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அதை தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாருமே புரிஞ்சுக்கலைங்க, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் வெளிப்படும். அன்னைக்கு யோசேப்புக்கு விளங்குச்சு, கர்த்தர் பாரு பண்ணியிருக்கிறாருன்னு. யாக்கோபுக்கே லேட்டாக தான் என்ன பண்ணுது, யோசேப்பை பற்றி விளங்குது. அண்ணன் நான் போய் அவனை அடித்து கொன்றுவனே, நான் ஜெயிச்சிருவேனாங்க. சின்ன பையன் தாவீது, டேய் போய் ஆட்ட பாரு, அண்ணன் எப்படியும் போரில் தோக்க போகிறேன், நானும் ஆடு மேய்க்க தான் வரணும். நீ இங்கே வந்துட்டன்னா என்ன ஆகுறது, ஆடு ஆடு அப்படிங்கிறான். அவன் நாடு நாடுங்க. அவன் அண்ணனுக்கு தம்பியின் கனவு புரியவில்லை, தகப்பனுக்கு தன் மகனின் கனவு புரியவில்லை. சில நேரத்தில் சில பேருக்கு விளங்க மாட்டுக்கு நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீர்கள், என்ன காரியத்தை போய் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சில நேரம் சில தலைவர்கள் நின்று மக்களை நடத்தும் பொழுது எல்லா மக்களுக்கும் எல்லாம் என்ன பண்றது இல்லை, விளங்குறது இல்லை. பாருங்க, என்னமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க.
ஆனா நான் சொல்றேன், யாருக்கும் அது விளங்கலன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அதை கரெக்டா அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா உங்க சீசன் வரும் பொழுது எல்லாரும் அதை விளங்கிக் கொள்வார்கள், எல்லாரும் அதை அறிந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அது நீங்கள் வெற்றி பெறுகிற நாள், நீங்கள் வாகை சூடுகிற நாள், நீங்கள் பதவி ஏற்கிற நாள், நீங்கள் ஜெயத்தை பார்க்கிற நாள், உங்கள் பேர் பெருமைப்படுத்துகிற நாளை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு விளங்காதவங்களுக்கெல்லாம் விளங்கிடும். என் அரிக்கட்டு மட்டும் உயர்ந்து இருக்கிறதை கண்டேன். அண்ணமார்கள் மண்டையில கொட்ட ஓவரா நீ போட்டிருக்க ட்ரெஸ் உன்னை பேச வைக்க, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறோம் பாரு அப்படின்ட்டு டென்ஷனாகவே ஆயிட்டாங்க. சிலர்கிட்ட உங்கள் ட்ரீமை பேசுனீங்கன்னா they cannot adopt. அவங்களால அதை என்ன பண்ண முடியாது, அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் என்கிற கனவை யாருக்கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நீதிமானான யோசேப்பாலேயே அதை விளங்க முடியவில்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? யோசேப்புக்கே விளங்கலை. அவன் பாருங்க, ஐயோ இந்த பிள்ளை யாருக்கு எப்படி ஏதோ ஆகிப்போச்சுன்னு நினைக்கேன். அப்போ அதுக்காக நம்ம தலையில் கெட்ட பார்க்காங்க, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், அவன் பேரும் கெட்டக்கூடாது, இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். நல்லா பாருங்க, கடவுள் அவங்க கிட்ட பேசுறாரு. அதாவது தன் வருங்கால மனைவியை குறித்து இவனுக்கு ஒன்று விளங்கவில்லை. இப்ப தேவதூதன் சொப்பனத்திலே தோன்றி அவளை தள்ளிவிடாதே, அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளுக்குள் உண்டாயிருக்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ சிலருக்கு அது புரியாம இருக்கும், சிலர் நீங்க ரிசல்ட் வரும்போது புரியும். ஆனா ரொம்ப முக்கியமான சில பேருக்கு தேவன் அதை புரிய வைப்பார், தேவன் அதை விளங்க வைப்பார். உங்க கணவருக்கோ உங்க மனைவிக்கோ உங்களுக்குள்ள என்ன வைத்தாருங்கிறத தேவன் விளங்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால இப்போ கடவுள் எனக்கு ஒரு ட்ரீம் தராருன்னா நான் சில நேரம் அதை கன்வே பண்ண முயற்சி பண்ணுவேன். சபையாக இருக்கிற உங்களோடு, இன்னும் சமூகத்தில் இருக்கிற சிலரோடு, எத்தனையோ ஆடியன்ஸ் எங்கெல்லாமோ இருக்கிறவங்களோட தேவன் எனக்கு தந்த அந்த ட்ரீமை நான் சொல்ல முயற்சி பண்ணுவேன். சிலர் அதை கேட்ச் பண்ணுவாங்க, சிலருக்கு அது என்னென்ன விளங்கலை, சிலருக்கு ஒரு பிளைண்டான பிலீஃப், நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃபு. அது அவங்களுக்கு அவ்வளோவா புரியறதே கிடையாது. என்னமோ சொல்கிறாரு, ஆட்சியவே பிடிக்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படிம்பாங்க. அதைத்தான் ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊரே மாறிடும் போல தெரியுது, அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றத பார்த்தா இந்த பூமியை பரலோகம் போல ஆயிரும் போல, அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். Heaven on earth. Amen. அப்ப சிலருக்கு டப்புன்னு விளங்க மாட்டுக்கு. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம காரியத்தை பார்க்குறவங்களுக்கு நாம என்ன செய்யறோங்கிறது புரியாது. சில பேர் இதனால ஹர்ட் ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நான் என்னதான் பண்றேன், ஆனா அவங்களுக்கு புரியவே மாட்டு. உங்க பிள்ளைக்கு நீங்க நல்லது செய்யணும் தான் எல்லாம் பண்றீங்க, ஆனா அந்த டைம்ல அவனுக்கு புரியவே மாட்டுக்கு. படியில, ஆமா நீ ஒழுங்கா படிச்சே ஆகும் அப்படின்ட்டே இருக்கான். படிப்பு ரொம்ப முக்கியம், உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படிங்க. அதுகளுக்கு நன்மையை ஊட்டுறதுக்கு உங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுல தான் இந்த சத்து இருக்கான், அப்ப நீனே சாப்பிடு அப்படிங்க. எப்படியாவது அதை கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா அவங்களுக்கு அதை என்ன பண்ண மாட்டேங்க, விளங்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் அதுங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க அந்த பெற்றோரை குறித்து நன்றியாக இருக்கிறாங்க. ஆமென். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். அங்கேயும் ஒரு சீசன் இருக்குது, எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அறுவடை நாள் இருக்கு, என் கனவு நிறைவேற நாள் இருக்கு, நான் விதைச்ச விதையெல்லாம் பலனா வர்ற ஒரு நாள் இருக்குது, என் தேவன் என்னை உயர்த்துகிற ஒரு நாள் இருக்கிறது, என் காத்திருப்புக்கெல்லாம் முடிவு வருகிற நாள் ஒன்று இருக்கிறது. That is my season. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக தேவன் ஒரு சீசன் வச்சிருக்கிறார். வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க, வாழ்க்கையில டயர்ட் ஆயிடாதீங்க,
வாழ்க்கையில விட்டு விடாதீங்க. உங்க மைண்ட்ல எப்போதுமே வைங்க, the season for everything, the season for everything. ஆமென், ஹalleluya. அப்ப அந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். அப்படின்னா நீங்க சில காரியங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, சில நன்மைகளை செய்றீங்க, சில முயற்சிகளை எடுத்துட்டு தான் வர்றீங்க. ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது, நடக்காம போகவே போகாது. எல்லா கிரியைகளுக்கும் பலன் இருக்கு. ஆமென். ஆமா, எல்லா செயல்களுக்கும் ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. எல்லா ஆக்ஷனுக்கும் என்ன இருக்குது? ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. கடவுள் அப்படிதான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. விதைச்சிங்கன்னா கண்டிப்பா அறுப்பீங்க. சில விதைகள் கொஞ்சம் தாமதமா அறுவடையா வரும். அப்பனா என்ன அர்த்தம்னா பல்கா வருதுன்னு அர்த்தம். ஹalleluya, பல்கா வர போது நடக்கும். ஆமென். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. கலாத்தியர் எடுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6:9. தேங்க்யூ சிஸ்டர். 6:9மா வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க 6:9. நன்மை செய்கிறதில் நன்மை செய்கிறதுல சோறு வருமா? வருமே, அதான் போட்டிருக்குது. பைபிள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஜெபம், ஆமா, ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலையே. நடக்காதது மாதிரி தெரிவதினால் நடக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது behind the screen. ஆமென். உங்க கண்ணுக்கு தெரியல, விதை முளைக்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க விதைய போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு தெரியாது. அந்த விதைக்கே சில நேரம் தெரியாது. என்ன இருட்டான ஒரு இடத்துல நம்ம கிடக்கும், மண்ணுக்குள்ள நம்மளை சாச்சிட்டாங்களே, நல்லா இருந்தோம், டப்புன்னு இப்படி மண்ணுக்குள்ள மூட்டாங்கன்னு விதைக்கே அது விளங்காது. ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை இருண்ட உலகத்தில் இருப்பது போலத்தான் நினைத்து கொண்டிருக்கும் அந்த சிசு. ஆனால் அதற்கு தெரியாது, அது வெளியில ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு பெரிய செலிப்ரேஷனு, எல்லாரும் கொண்டாட போறாங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரி தான் பாருங்க, டார்க்னஸ் ஒன்னே பயந்துராதீங்க, டிலேன்னு ஒன்னே பயந்துராதீங்க, நடக்கலன்னு ஒன்னே நடக்கலங்கிறது இல்லை. பிசாசு அதை சொல்லிதானே நிறைய பேர் ஏமாத்திடுறான். உன் ஜபத்துக்கு பதில் இல்லை, எவ்வளவுதான் விதைச்சிருக்க, என்ன நடந்திருக்குது, எதையாவது சொல்லி உங்களை சோர்வடைய பண்றதா அவனுடைய வேலை. அவனுக்கு தெரியாது the season for everything. ஆமென். the season for everything. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் என்னுடைய வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹalleluya. ஓ ஹalleluya. ஆமென். நிறைய கல்யாண கார்டுல அதை நீங்க பாப்பீங்க. ஆமென். கல்யாணத்தில் பார்க்காட்டா கூட இதில் பார்ப்பீங்க, கல்யாண காலில் பார்ப்பீங்க, என்ன போட்டிருக்கோம்? நல்லா செஞ்சாரியா, செஞ்சிட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நேர்த்தியாக தான் செஞ்சிருக்கிறாரு. எல்லாம் நேர்த்தி ஆகும், கோணலானதெல்லாம் செவையாகும், காரடானதெல்லாம் சமமாகும். ஆமென். பயப்படாதீங்க. திருமணத்தை கண்டுபிடிச்சவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அது அவருடைய கண்டுபிடிப்பு, தோத்து போகாது. அவர் கூட நீங்க நிப்பீங்கன்னா அந்த கசப்பை கூட இனிப்பா மாத்திடுவாரு. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், இதெல்லாம் மாறவே மாறாதுங்க, தேரவே தேராதுங்க, அப்படிதான் இருக்கும். ஒருத்தங்க நம்ம டீச்சிங்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்க நேரிலேயே வரல, யூடியூப்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய டெஸ்டமனி நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், அதை கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் அவங்க டிவோர்ஸில் சைன் பண்ணணும், விவாகரத்தில் போய் சைன் பண்ணி அவங்க கணவன் மனைவியும் பிரியணும் அன்னைக்கு காலையில். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இதை கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஷேர் பண்ண அந்த 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 வார்த்தைகள் கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கன்விக்ஷனை ஹோலி ஸ்பிரிட் கொண்டு வந்தார். அங்கே பாரு, ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் உருவாகிறது அப்படிங்கிறத அவங்க அதில் கேட்டே இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்னானாலும் பரவாயில்ல, தேவன் என் கூட இருப்பாரு, நான் ஒன்னா தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய மிரக்கிள்ஸுங்க, மிகப்பெரிய அற்புதங்க. அல்லேலூயா. நாங்க ஒன்னாதான் வாழ போறோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களோட இருக்கிறாருங்க, பயப்படாதீங்க.
உங்க திருமணம் பூத்து குலுங்குற ஒரு சீசனை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்க திருமணத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்குற நாளை வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குதுங்க. உங்க பிசினஸ் அப்படியே ப்ளூம் ஆகுற மாதிரி, ஒரு பிளாசம் ஆகுற மாதிரி ஒரு சீசனை தேவன் வச்சிருக்கிறாரு. உங்க ஊழியத்தை அப்படியே உலகம் ஃபுல்லா பிரபலம் அடைகிற மாதிரி ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலை பெற்றுக்கொள்கிறது போல ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தொட்ட யாவரும் குணமாகிற மாதிரி ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லோருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறும்படியான ஒரு சீசனை தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. The season for everything. Amen. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், நேர்த்தியானதை வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நீங்க என்ன பண்ணிடணும்னா, நிறைய பேர் என்னன்னா, இப்போ ஒரு காலம் வரும் என் வேலை வரும் அப்படின்னு சும்மா உட்காரக்கூடாது. Do your job. Amen. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமென். நீங்க போட்டே இருங்க. சிலது டப்பு டப்பு புல்லுலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளே முளைச்சிடும், புரியுதுங்களா? ஆனால் சில தேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் புல்லுடைய பலனை விட தேக்குடைய பலன் அதிகமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்ன லேட் ஆகுது? நீங்க போட்டிருக்கிறது வெயிட் ஆனது பாஸ். வரும்போது மொத்தமா வரும், வரும்போது மொத்தமா வரும், வரும்போது பெருசா வரும். ஆமென். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஒரு நாள் விட்டுறாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மலை துளியும் மேகத்தில் சேர்ந்து 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 ஒரு காத்துக்காக காத்திருக்கும். அந்த காத்து அடிக்கும் போது கீழிருந்து போன மலை துளி எல்லாம் மழையாய் பொழிவது போல உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஆன்சர் பண்ணப்படுறதை நீங்க பாப்பீங்க. ஒட்டுமொத்தமா அதுக்கு பதில் வரதை பாப்பீங்க. ஒட்டுமொத்தமாக உங்கள் மடியில வந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். என்ன பண்ணாலும் அதுல உற்சாகமா போய்கிட்டே இருங்க. நீங்க பிரேயர் பண்றதா இருக்கலாம், கிவிங் கொடுக்கறதா இருக்கலாம், வாட் எவர் பி, சோர்ந்தே போகாதீங்க. பண்ணிக்கிட்டே இருங்க, பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சீசன் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, சீசன் இருக்குது. நான் இப்படி இவர் கீழேயே இருக்கிறேன்னா, கீழேயே இருந்துருவேன்னா கீழேயே இருக்க மாட்டேங்க. ஏற்ற காலங்களில் அவர் உங்களை உயர்த்துவார். The promotion is, ப்ரமோஷன்னால உங்களுக்கு இருக்குதுங்க. உங்க தொழிலில, உங்க வேலையில தேவன் உங்களுக்காக ஒரு ப்ரமோஷன் அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க படிப்புல சில பேருக்கு பாருங்க, சில பிள்ளைங்கலாம் என்ன நம்பிக்கையில போறாங்கன்னா, ஆமா படிச்சவனுக்கு வேலை கிடைக்காதாம, சரி ஸ்கூலுக்கு போற அப்படின்னு போறாங்க. வேலைக்கு போறவங்க எப்படி போறாங்க? மனுஷன் ஜெயவன அப்புறம் இந்த வேலையை சரி லேட்டாட்டு போயிட்டு வர அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு கூட ஒரு நம்பிக்கையோ ஒரு ஹோப்போ கிடையாது. சும்மா செயல் செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு, சபைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. எங்கேயுமே the people எப்படி இருக்கிறாங்க மக்கள்? they are hopeless. அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எப்படியோ போறாங்க. ஏதோ இருந்து ஆகணும்ல, வாழ்ந்து ஆகணும்ல, பண்ணி ஆகணும்ல, வேற வழி இல்லைல்ல, இப்படியே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த இடத்த மாத்திருங்க. அப்படி கிடையாது. நீங்க பண்ற ஒவ்வொன்றுக்கும் பலனளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஜபமா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், நீங்க பிசினஸ் எடுக்கிற முயற்சியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு தொழில் பாருங்க, போய் கொஞ்ச நாள் கத்துக்கிறோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் கத்துட்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் நீங்களும் ஓனராக உட்காருவீங்க. நீங்க ஓனரா உட்கார ஒரு சீசன் ஒன்று இருக்குதுங்க. ஆமாம். சிலர் வந்து என்ன பண்றதுன்னா, இந்த டைரக்டா ஓனராக முடியுமா? இந்த வெளிநாட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி இல்ல டைரக்டா சிஎம், நான் வெயிட் பண்ற பாஸ் அப்படிங்கிறாங்க. இப்படி வெயிட் பண்ற கோஷ்டிகள் கொஞ்சம் இருக்குது பாருங்க. அவங்க வாழ்க்கை பூரா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பேசிட்டு இல்லை. அந்த சீசன் இருக்குன்னு நம்பி நம்பிக்கை நிறைந்த செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. என்னை ஒரு நாள் நாடுகள் அழைக்கும் என்று நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன். அண்ணே நான் அழைக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இல்லை. அழைத்தா என்ன பண்ணுவேன்? நாளைக்கே பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ போய் படிச்சிருவோன்னு படிச்சு எல்லாம் ரெடி பண்ணி பிரசங்கம் ரெடி, நான் ரெடி பண்ணி முடிக்கவும் இன்விடேஷன் ரெடி.
ஹalleluya. The season for everything. Amen. அப்போ ஒரு சீசன் இருக்கு அப்படி நீங்க நம்புவீங்கன்னா, ஒரு காலம் இருக்குன்னு நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்க தொடர்ந்து செயல் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். உங்க ஜப வாழ்க்கையே நீங்க உங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் வர்றதுக்கு ஒரு சீசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா, நீங்க சும்மா உட்கார மாட்டீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுவீங்க. ஹalleluya. வர்றது மொத்தமா வரப்போகுது. ஆமென், ஆமென். வேலையில ஒண்ணுமே இல்ல வரும்னு அவர் சொல்லியிருக்கிறார். பைபிள்ல சொல்லியிருக்குது, உங்கள் சுதந்திரமாகிய பலனை நீங்கள் அவராலே பெறுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவராலே நான் பெற போறேன். அப்போ அவரே நீங்க பெறதுனால நீங்க என்ன பண்ண வேண்டியது கிடையாது, யாரும் செய்யலைன்னு யாரு மேலேயும் வருத்தப்பட்டிருக்க வேண்டியது இல்லை. அவர் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பார். ஆமென். பிரசங்கி 3:1 போட்டிருக்காங்க பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? There is a season, a time appointed or everything. அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு சீசன் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு சீசன் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம ஊர்ல சண்டை போட்டோன்னு சொல்லுவாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா. நம்பிக்கையா சொல்றீங்களா இல்ல எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. யானைக்கு ஒரு காலம் வந்தா. ஆமென். எங்க உலக மனுஷனுக்கே இவ்வளவு காலம் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது, உங்களுக்காக ஒரு சீசன் இருக்குது. ஆமென். சிலது பாருங்க கொஞ்சம் லேட்டா வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இந்த பேம்பூ ட்ரீ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? பேம்பூ ட்ரீ. இந்த பேம்பூ ட்ரீல பாத்தீங்கன்னா முதல் 6 வருஷத்துக்கு 1 அடி மட்டும்தான் அது வளரும் அந்த மரம். ஆனால் நீங்கள் உரம் வைக்கணும், எல்லாம் தண்ணி பாய்க்கணும், எல்லாம் 1 அடி தான் வளரும். ஆனால் 7வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70லிருந்து 90 அடி அது வளருமா ஒரு வருஷத்தில். அப்போ சில நேரத்தில் நீங்கள் உள்வாங்கிட்டே இருக்கிறீங்க, தப்புன்னு எல்லாம் அப்படி அப்படி அப்படியே அப்படியே ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க. அதுதான் சீசன், அதுதான் சீசன், அதுதான் சீசன். தேவன் அப்படி ஒரு சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. சில பேருக்கு இந்த மாதமே அந்த மாதிரி ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. The new season, the new season begins in your life, begins in your ministry, begins in your business, begins in your family, begins your prayer life, your spiritual life. Hallelujah. Amen. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஆமென். அறுவடையின் காலம் பார்த்தோமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில், எல்லாம் சொல்லுங்க, அறுக்கிற காலம். சங்கீதம் 1 என்ன படிச்சோம்? கனி தருகிற காலம், ஃப்ரூட்ஃபுல் ஆகிற ஒரு காலம் இருக்குது. அத்தால பாத்தீங்கன்னா கனவுகள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு காலம். ஆமென். விதைச்சதெல்லாம் அறுக்கிற ஒரு காலம். ஆமென். கடவுள் தம் வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காலம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். அவருடைய பலத்த கைகளுக்குள் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவாரு? எல்லாம் சொல்லுங்க, உயர்த்துகிற ஒரு காலம். ஆமென். உயர்வின் நேரம்னு ஒன்று இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு சீசன் இருக்குன்னு சொல்லி? சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் டயர்ட் ஆகிடாதீங்க. போய் நல்லா போய் உங்க பிசினஸ் பண்ணுங்க, நல்லா போய் படிங்க, நல்லா போய் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துக்காக போய் செய்யுங்க. ஒரு சீசன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஒரு காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எந்த மனிதனும் அதை காணாமல் போகலாம். உங்கள் காரியத்தை உங்கள் தகப்பன், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, நான் சொன்னது மாதிரி யாருக்கு அது புரியாம இருக்கலாம் உங்க ட்ரீம், ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க நன்மை தான் பண்றீங்க, ஆனா அதுக்கு யாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணல. சில தலைவர்கள் ஏன் வெளியில வராமலே போயிட்டாங்க? ஒரு டைம்ல நன்மை பண்ணிட்டே இருந்தாங்க, யாருமே கண்டுக்கல. உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்க? என்னைக்கு இந்த ஊர் திருந்தோ அன்னைக்கு நம்ம திருந்தலான்னு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த வெயிட் பண்ணி நாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சீசன் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுது, அதினதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென்.
அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நேர்த்தியா செய்வார், எல்லாம் நேர்த்தியா செய்வார். திருமணம் நடக்கல, இந்த காரியங்கள் சம்பவிக்கல, இல்ல நேர்த்தியா பெர்ஃபெக்ட்டா உங்க வாழ்க்கையில பண்ணுவார். பெர்ஃபெக்ட், அருமையா பண்ணுவார், அருமையா பண்ணுவார், நேர்த்தியா பண்ணுவார். இப்படி ஒரு திருமணம் நடந்துச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தேவன் செய்வார். ஆமென். பாருங்க, நாம அப்பா இல்லாத அனாதைகள் கிடையாது. we have a daddy, we have a daddy. அனாதை தான் எதிர்காலத்தை பத்தி பயப்படணும். ஆனா நாம் அனாதைகள் அல்ல, நாம் வீட்டுல இருக்கிறோம். we are in the home. amen. we are in the family. நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பத்தில் தேவன் இருக்கிறார். அவன் வாழ்க்கையை வேற மாதிரி பாருங்க, தொழில வேற மாதிரி பாருங்க, உங்க முயற்சிகளை வேற மாதிரி பாருங்க. எல்லாத்துக்கும் பலன் இருக்குது, எல்லாத்துக்கும் பலன் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சீசன் இருக்குது. ஆமென். the season for everything, the season for everything. தேவன் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்பாவை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I speak your presence right now. இதுவரை இல்லாத சீசன்ஸ் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெகு நாளாக அவர்கள் காத்திருந்த காரியங்கள், வெகு நாளாக அவர்கள் விதைத்த காரியங்கள் முளைத்து எழும்புகிற ஒரு சீசனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மாற்றப்படுகிற ஒரு சீசனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர்களுக்காக நீர் வைத்த அந்த உயர்வின் காலங்கள், அந்த அறுவடையின் காலங்கள், அந்த கனவுகள் பலிக்கிற அந்த காலங்கள், ஹalleluya. இவர்கள் கனவுகளை புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்கிற ஒரு காலங்களை என் தேவன் இவர்களுக்காக வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் அது திறக்கப்படுகிறது, இவர்கள் மீது வைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. This is the time. இதுதான் நேரம்ங்கறத உங்க பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியா இது செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில பேர் எத்தனையோ காலங்கள் அவங்க விட்டு இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு இனி அவர்கள் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ளட்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிற தேவன் என்னை உயர்த்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். என்ன என் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நான் விதைத்துக் கொண்டே இருக்க போகிறேன், நான் செயல்களை செய்து கொண்டே இருக்க போகிறேன், நான் என்னுடைய பங்கை நான் செய்து கொண்டே இருக்க போகிறேன். என் பரம தகப்பன் அதையெல்லாம் முளைக்க வைப்பார் என்கிற நம்பிக்கைகளால் இருதயங்கள் நிரம்பட்டும். இந்த காலை வேளையில உலகம் எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் நீங்கப்பட்டும், இருதயத்தில் இருக்கிற அச்சுறுத்தல்கள், பயங்கள் நீங்கி போகட்டும். நம்பிக்கை பிறப்பதாக, நம்பிக்கை பிறப்பதாக. இந்த ஞாயிறு ஒரு நம்பிக்கை ஞாயிறாக அவர்களுக்கு மாறட்டும் என்று நான் பேசுகிறேன். அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைத்தவரே,